நான் உமது தழும்புகளை பார்க்கிறேன். நீர் உயிருள்ள ஆண்டவர், நீயே மெசியா என்பதை நான் நம்புகிறேன். நீரே என் ஆண்டவர், என் தேவன் என்று சொல்லி தோமையார் சொன்னதை போல நானும் சொல்லுவேன். என் ஆண்டவர், என் தேவனை நான் எப்போதும் ஒருபோதும் நான் மறந்துவிடாமல் நேசிக்காமல் இருக்க மாட்டேன். இந்த நேரத்தில் ஒரு சில மணித்துள் கண்களை மூடி நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த பூட்டிய அறையிலே அப்போஸ்தலர் மத்தியில் அன்னை மரியாளும் இருந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு தோன்றியதை நாம் நினைவில் கொண்டு வருவோம். இதோ இந்த தேவாலயத்திலும் அந்த பிரசன்னத்தை நாம் உணர்வோம். என் முன்னே ஆண்டவர் இருக்கிறார், அந்த உயிருள்ள தழும்புகளோடு இருக்கிறார். அந்த உயிருள்ள ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார், என்னோடு பேசுகிறார். தோமையாரிடம் பேசியதைப் போல, அந்த சீடர்களோடு பேசியதைப் போல அந்த ஆண்டவர் என்னோடும் பேசுகிறார். எனக்கும் தனது விழாவையும் தனது கைகளில் உள்ள தழும்புகளையும் காட்டுகிறார். என் மீது நம்பிக்கை வை, அவிவிசுவாசம் கொள்ளாதே, ஐயம் கொள்ளாதே, நான் தான் என்று சொல்லி நமக்கும் அந்த வெளிப்பாட்டை வெளிப்படுத்த இந்த நேரத்தில் ஆண்டவர் இயேசு நம் முன் நிற்கிறார். ஒரு சில மணித்துள் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை உற்று நோக்கி பார்ப்போம். அவர் என்னை பார்க்கிறார். தனது கைகளை உரித்து காட்டுகிறார். காயங்களை எல்லாம் எனக்கு காண்பிக்கிறார். நான் பட்ட வேதனையை பார், என் விழாவை பார், குத்தி துளைக்கப்பட்ட அத்தனை காயங்களையும் பார், என் உடலில் ஏற்பட்ட தழும்புகளை பார். எல்லாம் உனக்காக, எல்லாம் உனக்காக. உன் மீது கொண்ட அன்பினாலே உன்னை நான் மதிக்கிறேன், உன்னை நான் அன்பு செய்கிறேன், உன்னை நேசிக்கிறேன். நீயும் எனக்காக நீ இதை செய்வாயா? உன்னை அன்பு செய்தை போல உன் அயலானை அன்பு செய்வாயா? உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு செலுத்துவாயா? எனக்கு செய்ய வேண்டிய கைமாறாத ஒன்று தான் என்று சொல்லி என் ஆண்டவர் இயேசு என்னை தீர்க்கமாய் உற்று நோக்குகிறார், பார்க்கிறார். அனைவரும் முழந்தார் படியிட்டு இந்த ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த அற்புத காட்சியை, சாட்சியத்தை நமது மத்தியில் உணரும் செய்யும்படியாக மாண்பியர் கீதம் பாடி நமது மத்தியில் வரப்போகிற அந்த ஆண்டவரை நாமும் கண்டுகொள்ள, நாமும் அவருடைய அந்த விழா தழும்புகளையும் கண்டு நம்பிக்கை கொள்ள இது அந்த நேரத்தில் நம்மை தயாரிப்போம். அனைவருமாக சேர்ந்து மாண்பியர் கீதம் பாடுவோம். மாண்புயரில் வருளனும் மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாற்றும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். எங்கள் தேவன் வாழ்கவே. வானி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே,
இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையே இடைவிடாமல் அனுபவிக்க அருள் தாரும். தந்தையோடும் தூயாவியாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கின்றார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தன் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனையில் மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உன்னில் மகிழ்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதரி சகோதரியே, இந்த மாதம் மாதாவின் வணக்க மாதம் நம்ம அனைவருக்கும் தெரியும். நேற்று நாம் தொழிலாளரான சூசையப்பருடைய விழாவையும் கொண்டாடினோம். ஆக இந்த மாதம் நமக்கு மிக நெருக்கமாக அன்னை மரியாளோடும் திருக்குடும்பத்தோடும் இருக்க நமக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற மாதம். ஜெபம் சொல்ல வேண்டும், ஜெபிக்க வேண்டும். நம்ம எவ்வளோ தூரம் ஜெபம் சொல்லுகிறோமோ அவ்வளோ தூரம் நாம் கடவுளுக்கு அருகில் இருக்க முடியும் என்ற நம்பிக்கையை வளப்படுத்துகின்ற வழிப்படுத்துகின்ற அற்புதமான வாய்ப்பு இந்த மாதத்திலே. இன்னும் அதிகமாக நம்ம சொல்ல வேண்டும் என்றால், நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நமக்கு விசுவாச கண்கள் தெரியும், ஞான கண்கள் நமக்கு வெளிப்படும். ஆண்டவரை நாம் முழுமையாக கண்டு உணர்வோம். இவைகள் பக்தி முயற்சி அனைத்தும் நமக்கு இதுக்கான ஒரு வழிமுறைகள். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே இந்த முதல் வெள்ளிக்கிழமையில் நாம் அனைவரும் ஒன்று கூடியிருக்கிறோம். புனித நமது இறையடியார் ஜான் பீட்டர்ஸ் அவரினாகி அவருடைய திருப்பலியும் ஒப்பு கொடுத்து, அவரிடத்திலே நம்முடைய மன்றாட்டிலையும் ஒப்பு கொடுத்து, அவருடைய அந்த புனித நிலைக்கு உயர்த்தப்பட வேண்டும் நம்பிக்கையிலே அவருக்காக ஜெபிக்க நமக்கு கூடியிருக்கின்ற வேளையிலே நாம் நம் ஒவ்வொரு வரையும் இந்த திருப்பலி ஒப்பு கொடுப்போம். இந்த மீட்பின் மாட்சியின் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்கின்ற நாம் அனைவருமாக அதன் சாட்சிகளாய் வாழ்வதற்காக நம்மை தயாரிப்போம். இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்க நம்மை தூய்மையாக்க நமது பாவங்கள் குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனவருந்திய மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள அன்பு இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நமது பாவங்கள் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவேண்டலில் ஈடுபட்டிருந்த நமது திருத்தூதர்கள் மீது தூய ஆவியை பொழிந்தருளினீர். அதனால் மாண்புக்குரிய உமக்கு அந்த அன்னையின் பரிந்துரையால் நாங்கள் உண்மையுடன் ஊழியம் புரியவும் எங்கள் சொல்லாலும் செயலாலும் உமது பெயரின் மாட்சியை பரவ செய்யவும் ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமைந்தனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் மகிழ்ச்சியோடு வெளியே சென்றார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவார்த்தைகள் 34 42 வரை. அந்நாட்களில் கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசேயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து நின்றார். இவர் மக்கள் அனைவராலும் மதிக்கப்பட்ட திருச்சட்ட ஆசிரியர். திருத்தூதரை சிறிது நேரம் வெளியே போகும்படி ஆணையிட்டு அவர் சங்கத்தாரை நோக்கி கூறியது: இஸ்ரேல் மக்களே, இந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்ய எண்ணியவற்றை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். சிறிது காலத்திற்கு முன்பு தெதியா என்பவன் தோன்றி தன் பெரியவன் என்று கூறிக்கொண்டு ஏறத்தாழ 400 பேரை தன்னுடன் சேர்த்து கொண்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டான். அவனை பின்பற்றிய அனைவரும் சிதறிப்போகவே அந்த இயக்கம் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இவற்றுக்கு பின்பு மக்கள் தொகை கணக்கிடப்பட்ட நாட்களில் கலிலேயனான யூதா என்பவன் தோன்றி தன்னோடு சேர்ந்து கிளர்ச்சி செய்யும்படி மக்களை தூண்டினான். அவனும் அழிந்தான். அவனை பின்பற்றிய மக்கள் அனைவரும் சிதறிப்போயினர். ஆகவே இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்தில் வந்தவை என்றால் அவை ஒழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள். அவர் கூறியதை சங்கத்தார் ஏற்றுக்கொண்டனர். பின்பு அவர்கள் திருத்தூதர்களை அழைத்து அவர்களை நைய புடைத்து இயேசுவை பற்றி பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு விடுதலை செய்தனர். இயேசுவின் பெயரை முன்னிட்டு அவமதிப்புக்கு உரியவர்களாக கருதப்பட்டதால் திருத்தூதர்கள் மகிழ்ச்சியோடு தலைமை சங்கத்தை விட்டு வெளியே சென்றார்கள். அவர்கள் நாள்தோறும் கோவிலிலும் வீடுகளிலும் தொடர்ந்து கற்பித்து இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை அறிவித்து வந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 27 1, 4 மற்றும் 13 14 வரை. நீங்கள் சொல்ல வேண்டிய பதில்: ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்வேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்றும் நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. ஆண்டவரின் இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை சொற்றொடர்கள் 1-15 வரை. அக்காலத்தில் இயேசு கலிலேயா கடலை கடந்து மறு கரைக்கு சென்றார். அதற்கு திபேரிய கடல் என்றும் பெயர் உண்டு. உடல் நலமற்றோருக்கு அவர் செய்து வந்த அருமடையாளங்களைக் கண்டு மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர்.
இயேசு மலை மேல் ஏறி தம் சீடரோடு அமர்ந்தார். யூதருடைய பாஸ்கா விழா அண்மையில் நிகழவிருந்தது. இயேசு நிமிர்ந்து பார்த்து பெருந்திரளாய் மக்கள் அவரிடம் வருவதைக் கண்டு, இவர்கள் உண்பதற்கு நாம் எங்கிருந்து அப்பம் வாங்கலாம் என்று பிலிப்பிடம் கேட்டார். தாம் செய்யப்போவதை அறிந்திருந்தும் அவரை சோதிப்பதற்காகவே இக்கேள்வியை கேட்டார். பிலிப்பு மறுமொழியாக, 200 தெனாரியத்திற்கு அப்பம் வாங்கினாலும் ஆளுக்கு ஒரு சிறு துண்டும் கிடைக்காதே என்றார். அவருடைய சீடருள் ஒருவரும் சீமோன் பேதுருவின் சகோதரருமான அந்திரேயா, இங்கே சிறுவன் ஒருவன் இருக்கிறான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உள்ளன. ஆனால் இத்தனை பேருக்கு இவை எப்படி போதும் என்றார். இயேசு மக்களை அமரச் செய்யுங்கள் என்றார். அப்பகுதி முழுவதும் புல் தரையாயிருந்தது. அமர்ந்திருந்த ஆண்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 5000. இயேசு அப்பங்களை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அமர்ந்திருந்தோருக்கு கொடுத்தார். அவ்வாறே மீன்களையும் பகிர்ந்தளித்தார். அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கிடைத்தது. அவர்கள் வயிறார உண்ட பின் ஒன்றும் வீணாகாதபடி எஞ்சிய துண்டுகளை சேர்த்து வையுங்கள் என்று தம் சீடரிடம் கூறினார். மக்கள் உண்ட பின் வார்கோதுமை அப்பங்களிலிருந்து எஞ்சிய துண்டுகளை சேர்த்து சீடர்கள் 12 கூடைகளில் நிரப்பினார்கள். இயேசு செய்த இந்த அருமடையாளத்தை கண்ட மக்கள், உலகிற்கு வர இருந்த இறைவாக்கினர் உண்மையிலே இவரே என்றார்கள். அவர்கள் வந்து தம்மை பிடித்து கொண்டு போய் அரசராக்கப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து இயேசு மீண்டும் தனியாய் மலைக்கு சென்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு நல்வல். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று இந்த வாசகம் அப்பம் பழுகச் செய்கின்ற வாசகம். இது இயேசு இறப்பதற்கு முன்பாக நடந்த நிகழ்வு. ஆனால் இயேசு இறந்து உயிர்த்த பிறகு இன்னொரு நிகழ்வு நடக்குது. இயேசு இந்த நற்செய்தியில் பிலிப்பிடம் கேள்வி கேட்டார். எவ்வளவு சாப்பாடு இருக்குது, என்ன இருக்குது, சோதிப்பதற்காக கேட்டார். ஆனால் உயிர்த்த பிறகு இயேசு கலீலியாவுக்கு சீடர்களை போக சொல்லிட்டு அங்கே போய் பார்க்குற அந்த கெனசரேத் கரையில், இதே கரையில் தான் திபேரிய கடலில் தான் அவங்க மீன் பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. இயேசு இறந்து போயிட்டார், இனிமேல் நமக்கு அவ்வளோந்தான், அவர் என்ன நடக்கப்போ தெரியாதுன்ற அங்கலாய்ப்பிலே அப்போஸ்தலர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க. இரவெல்லாம் மீன் பிடித்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை. விடிய காலையில் கரைக்கு வர சமயத்தில் கரையில் பார்க்குறாங்க, இயேசு அமர்ந்து அங்கே நெருப்பு மூட்டி அங்கே அப்பம் சுட்டு கொண்டிருக்கிறார், மீன் சுட்டு கொண்டிருக்கிறார். இதை பார்த்து யோவான் சொல்கிறார், இது ஆண்டவர் தான் சொன்ன உடனே பேதுரு என்ன செய்கிறாரு, உடனடியாக எதையும் யோசிக்காமல் கடலில் குதித்து ஆண்டவரை போய் பார்க்க போகிறார். அவர் என்ன கேட்குறாரு, உங்கள்கிட்ட மீன் இருக்குதா? இல்லை. ஏன்னாக்க ராத்திரி முழுக்க நாங்கள் பாடுபட்டோம், ஒன்றும் கிடைக்கல. அப்போ சொல்கிறார், நீங்கள் அந்த பக்கம் வலது பக்கம் போங்கன்னு சொல்கிறாங்க. வலது பக்கம் போய் போடுங்க. அப்போது ஆண்டவர் சொன்னதை மறுபேச்சு இல்லாமல் கேட்டு என்ன செய்தாங்க, அவங்களுக்கு இயல முடியாத அளவுக்கு அந்த மீன் பாட்டை கண்டு வியந்து போனார்கள். அப்போ முடியாததையும் முடிய செய்கிறவர் யார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இயேசுக்கே புகழ். ஆமாம், ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் கடலில் எங்கே மீன் இருக்குது எங்கே இல்லைன்னு தெரியும். ஆனால் அந்த அப்போஸ்தலருக்கு மீன் பிடிக்கிறவங்க தான் அவங்களுக்கே தெரியும் எங்கே இல்லைன்னு. ஆண்டவர் ஒன்றுமே இல்லைன்னு தெரிஞ்சப்பையும் ஆண்டவர் சொன்னதை நம்பி அவங்க போய் அந்த பக்கம் போட்ட உடனே மீன் கிடைக்கிது. எங்கேருந்து வந்துச்சு? அற்புதம், ஆண்டவர் இயேசு. அதே போல் இந்த சாப்பாடு இன்றைக்கி 5 அப்பம் தான், 2 மீன் தான், இவ்வளோ தான் இருக்குது. என்ன செய்ய இவ்வளோ பேருக்கு எப்படி சாப்பாடு? 5000 பேர் சாப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்கள் மட்டும், பெண்கள் இருந்தாங்க, குழந்தைகள் இருந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வந்தது? ஆண்டவருடைய அந்த பகிர்ந்து கொடுத்ததில் இருந்து வருகிறது. அது சாப்பிட போக மீதி 12 கூட நிறைய எடுத்தாங்களாம். இப்போ எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் அளவு கடந்த அன்பு, அளவு கடந்த பாசம், அளவு கடந்த நேசம், அளவு கடந்த அக்கறை கொண்டவராக இருக்கிறார். யாரெல்லாம் நம்புகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அளவு கடந்த ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆக இந்த உயிர்ப்பின் காலத்தில் ஆண்டவர் நம்ம அப்போஸ்தலரை சந்தித்தது போல் நம்மையும் சந்தித்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை இன்னும் அந்த கெனசரேத் கரை ஓரத்தில் அவர் அமர்ந்திருக்கிறார். வாழ்க்கை இன்னும் அந்த திபேரிய கடல் ஓரத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை நிலைகளை பார்க்கிறார்.
நாம் என்ன செய்கிறோன்னு பார்க்குறோம். வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்னு பார்க்குறார். அப்போ தோக்குற மாதிரி தெரிஞ்ச அறிவுரை கொடுக்குறார். நீ இப்படி வாழ்ந்துக்கோ, இப்படி செய்துக்கோள், இப்படி நீ இப்படி நீ இப்படி உன்னுடைய வாழ்க்கையின் பாதையை மாற்றிக்கொள் சொல்லுகிறார். கேட்கிறவர்களுக்கு நடக்கும். கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும். அப்போ கேட்கிறவங்களுக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ கேட்காம போகிறவங்களுக்கு என்ன நடக்கும்? ஆண்டவரை நம்பாதவங்களுக்கு வேறு இதாக நம்புகிறவங்க, பில்லி சூனியம் அது இதெல்லாம் நம்புகிறாங்க இல்லையா? இப்போலாம் ஜோசி நம்புறது, அதை நம்புறது, இது நம்புறது. அப்படி போகிறவங்களுக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை இல்லை. அப்போ என்ன நடக்கும்? இங்கேயும் நடக்காது, அங்கே ஒன்றும் நடக்காது. ஆக ஆண்டவர் மீது அளவு கடந்த நம்பிக்கையை வைக்கிற பொழுது நமக்கு அபரிவிதமான ஆசீர்வாதங்கள், நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த நம்பிக்கையில் ஒரு சதம் கூட குறையக்கூடாது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலும் அது 100% இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். என்னை நம்பு, நான் ஒன்று செய்கிறேன், என்னை நம்புங்கள், நீங்கள் வாழ்வு பெறுவீர்களான்னு சொல்லுகிறார். ஆனால் அன்புக்குரிய சகோதரி, நம்மகிட்ட அந்த நம்பிக்கை குறைவு. 100% நமக்கு நம்பிக்கை கிடையாது. யார் மீது நம்பிக்கை கிடையாது. கடவுள் மீது மட்டும் எப்படி வரும்? கடவுளை நம்புகிறோன்னு சொல்லிட்டு அடுத்தவனை நம்புறதில்லை. இப்போ அடுத்தவனை நம்பலைன்னா கடவுளை நம்ம நம்ப முடியாது. சின்னஞ்செறிய என் சகோதரருக்கு நீ இதையெல்லாம் செய்யாவிடில் எனக்கு நீ ஒன்றுமே செய்யலை நாடு சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரியை, இந்த மீட்பின் வரலாற்றிலே ஆண்டவர் செய்த அற்புதங்களில் மிகப்பெரிய அற்புதம் உயிர்ப்பு. நமக்காக மரித்து உயிர்த்து இருக்கிறார். ஆக அந்த அனைத்தும் நமக்காய் நிகழ்ந்தது. நமக்காய் நாம் வாழ்வு பெற வேண்டும், நாம் செம்மையாக்கப்பட வேண்டும், நமது வாழ்வு சீராக்கப்பட வேண்டும், நேராக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவும் செய்தார். நாம் இன்னும் அப்படியே இருந்தோம்னா அதுக்கு பிரயோஜனமே இல்லை. நம்ம அப்படியே இருந்தோம்னாக்க பிரயோஜனமே கிடையாது. என்னுடைய வாழ்க்கையில், என் பார்வையில், என் சிந்தனையில், என் செயல்பாடுகள் மாற்றம் இருக்கணும். கிறிஸ்தவனாய் இருக்க வேண்டும், கிறிஸ்துவை போல் இருக்க வேண்டும், கிறிஸ்துவனுடைய மனநிலை கொண்டு இருக்க வேண்டும். அது இருந்தால் நாம் நம்புறதை விட, எதிர்பார்ப்பதை விட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அளந்து சரிந்து விழும்படி செய்வார். நம்பிக்கை இருக்கா? இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நம்பிக்கை இருந்தால் வாழ்வு பெறுவோம். அப்போஸ்தலர்கள் நம்பினார்கள். முதல் வாசகத்தில் பாருங்களேன், அது வரைக்கும் நம்பலை. ஆண்டவரை பார்த்த உடனே அதுக்கு பிறகு அவங்க சக்தி வந்துருச்சு அவங்களுக்கு. இனிமேல் அவங்க எங்களை கொன்னா என்ன, என்னை அடித்தா என்ன, எங்களை என்ன செஞ்சால் என்ன, போகிறாங்க, தைரியமாக போய் போதிக்கிறாங்க. அவர்களை கூட்டி கண்டித்து நய புடைக்கிறாங்க. இருந்தாலும் சந்தோஷமாக வெளியே போய் திரும்ப ஆண்டவரை பற்றி போதிக்கிறாங்க. இதுதாங்க கிறிஸ்துவனுடைய மனநிலை. நான் கண்டதையும் கேட்டதையும் அறிந்ததையும் அறிவிக்காமல் இருக்க முடியாது. நான் உண்மைங்க, அது உண்மையை நம்ம பொய் சொல்ல முடியாது, உண்மையை அறிவிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவர் உயிர்த்ததை மரித்ததை பார்த்தோம், உயிர்த்ததையும் நாங்கள் பார்த்துட்டோம். இதுதான் உயிர்த்த ஆண்டவருடைய சாட்சியம். அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். இன்று நீங்களும் நான் தான் சீடர்கள், நீங்களும் நான் தான் அது சாட்சிகளாய் வாழணும். அந்த ஆண்டவரை இந்த பீடத்தில் பார்க்க போகிறோம். அப்பம் பிற்கப்படுகின்ற பொழுது எம்மாவூஸ் சீடர்களைப் போல மந்த புத்தி உள்ளவர்களாக இல்லாமல் ஞான புத்தி உள்ளவர்களாக அந்த உடைக்கப்படுகிற ஆண்டவரை கண்டு நாங்கள் மெசியாவை கண்டோம் என்று சொல்ல வேண்டும். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே, பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புலமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். பொன்னான வாழ்வை புலமீட்டு வைத்தோம், பூவாக மனம் வீச வைத்தோம். புதிரான வாழ்வை எதிரானதாளே, புதிரான வாழ்வே எதிரானதாளே, பொழிவாக செய்வாய் ஆண்டவரே, உம் அருளோடு அணைப்பாய் மாபரணே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த காணிக்கைகள் எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும்
திரு அவை அனைத்து நலங்களுக்காக உம்முடைய கையின்றி திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது இரக்கத்தாலும் என்றும் கன்னியான புனித மரியாவின் பரிந்துரையாலும் நாங்கள் உமக்கு நேர்ந்தளிக்கும் இந்த காணிக்கைகள் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக. அதனால் உமது திரு அவையில் நம்பிக்கையாளர்களின் எண்ணிக்கை பெருகவும் அவர்கள் அனைவரும் நற்பண்புகளின் வளமையால் ஒளிரவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பகலை ஆளும் பெருஞ்சுடராக கதிரவனையும் இரவில் ஒளிதர நிலவையும் விண்மீன்களையும் நீர் தொடக்கத்தில் படைத்தீர். காலம் நிறைவுற்ற போது உலகின் ஒளியாக திகழ நீர் ஒரே திருமகனை அனுப்பினீர். பாவ இருள், அலகை, சாவு ஆகியவற்றின் ஆதிக்கத்திலிருந்து எங்கள் அனைவரையும் விடுவித்து உமது வியத்தகு ஒளிக்கு எங்கள் அனைவரையும் அழைத்துள்ளீர். ஆகவே வான தூதர்கள் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோம் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதொரும் அப்பத்தையும் நிலையான மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் இந்த நண்பகல் வேளையிலே நாங்கள் அனைவரும் உமக்கு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கின்றோம்.
உமது திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். மறைந்த எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நித்திய இளைப்பாற்றை தாரும். புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்கின்ற கர்தினால்மார்களை நீர் ஆசீர்வதியும். நல்லதொரு பணியாளராக திருத்தந்தையை தேர்ந்தெடுத்து திருச்சபை வழிநடத்த அவர்களுக்கு துணை புரியும். எங்கள் ஆயர் ஜீவானந்தம், ஏனைய ஆயர்கள், திரு பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் யாவரையும் அன்பிலும் அமைதியிலும் மன்னிப்பிலும் மகிழ்ச்சியிலும் நிறைவு பெற்றிருக்க செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுவோம் என்று எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மறைத்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசிரமத்திலே வாழ்ந்து மறைத்த அனைத்து துறவிகளையும், தந்தை ஜான் பீட்டர் அவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தும் திருமுகவோடையும் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், உம்முடைய திருத்தூதர்கள், மறை சாட்சியர், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள் ஆகிய அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் நிலையான அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ கனிவுடன் எங்களுக்கு துணை புரியும். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் பலவீனங்களிலிருந்து விடுதலை அடைந்து யாதொரு கலக்கமும் விடுதலையும் பெற்று கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கின்ற பேரின்ப வாழ்வையும் எமது மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை மகிழ்வோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அன்பையும் அமைதியும் மன்னிப்பையும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. உயிர்த்த ஆண்டவர் தந்த சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் திருவுடலும் இரத்தமும் ஒன்றாய் கலந்து எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் திரு செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லும் நான் குணமடைவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென்.
இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு அன்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மணமாகவா மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மணமாகவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ உருவில்லா இறைவன் உதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமோ குயிலாகினேன் குரலாகவா மயிலாகினேன் நடமாடவா குயிலாகினேன் குரலாகவா மயிலாகினேன் நடமாடவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா என்றும் என்று என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா அமைதி தேடி அழையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே அமைதி தேடி அழையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் நிலையான சொந்தம் நீங்காத பந்தம் அவரின்றி வேறில்லையே அமைதி தேடி அழையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே போற்றுவே என் தேவனை பரிசாற்றுவே என் நாதனை என் நாளுமே என் வாழ்விலே போற்றுவே என் தேவனை பரிசாற்றுவே என் நாதனை என் நாளுமே என் வாழ்விலே காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடும் நாடுதே அது தேடுதே காடு மேடு பள்ளம் என்று கால்கள் சோர்ந்து அலைந்து ஆடும் நாடுதே அது தேடுதே அமைதி தேடி அழையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே
அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே நம் அனைவருமாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நம்மளது இறை ஊழியர் தந்தை ஜான் பீட்டர்ஸ் அவரின் ஆகிய நம்முடைய பரிந்துரைக்காக நாம் வந்திருக்கிறோம். ஆகவே வந்திருக்கிற அனைவரையும் இந்த திருத்தலத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். புதுசாக வந்திருக்கிறீங்களா? யாராவது இன்றைக்கி தான் புதுசாக வந்திருக்கிறோங்க, அவங்களையும் வரவேற்று கைத்தட்டுவோம் எல்லோரும். ஓகே, இன்றைக்கி சாட்சியம் சொல்கிறீங்களா? திருநாம கீர்த்தனம் பாடாத நாவு இருந்தென்ன பயனோ நாதா. இறைவா உன் அன்புக்கு சாட்சி சொல்லாத உதடுகள் எனக்கேன் தேவா. நான் பொன்மலைப்பங்கிலேருந்து வரேன். போன 19ஆம் தேதி நாங்கள் இங்கேருந்து வட்டிகான் போகிறதுக்காக எங்கள் பையன் ஏற்பாடு பண்ணியிருந்தான். வட்டிகான்னா 13 நாடு, இட்டாலி, வட்டிகான், லூர்து, பாத்திமா, இந்த மாதிரி இத்தனை நாடும் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு வயசாயிடுச்சு, டாக்டர் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி சொல்லவும் என்ன செய்யணும்னு தெரியாமல் எங்கள் பையன் போய் ஃபாதர்கிட்ட என்ன செய்யணும் எங்கள் அம்மாவுக்கு தான் கூட்டிகிட்டு போகணும், எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு போகணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கான். நீ பேசாமல் இருறா, சாமி கூப்பிட்டு போவார் அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னா சரின்னு சொல்லி அவன் இருந்துட்டான். இங்கே எங்கள் ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் செக்கப் பண்ணும்போது அவர் டாக்டர் நாங்கள் சர்டிஃபிகேட் தரமாட்டோம், வெளியில் போய் வாங்கிக்கிங்க அப்படின்ட்டார். வெளியில் எங்கள் காவேரியில் போய் வாங்க, காவேரியில் போய் கேட்டதுக்கு நாங்கள் தரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. திருப்பி எங்கெங்கேயும் நாங்களும் நிறையா டாக்டரை பார்த்தேன், எங்கேயும் கிடைக்கல. அப்போ நான் சொல்லிட்டேன், நான் போகிறதில்ல, சாமி என்னை அழைக்கல, அதனால தான் என்னை கூப்பிடல, இதெல்லாம் வரல, சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்ட்டு. அப்புறம் சரின்னு சொல்லி அன்றைக்கி செவ்வாய்க்கிழமை கோயில் போயிருந்தேன், அந்தோனியார் கோயிலுக்கு. அந்தோனியார்கிட்ட சொன்னேன், அந்தோனியாரை நான் உங்களை பார்க்கணுன்னு தான் வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் என்னன்னா என்னை வர முடியாதுன்னு சொல்லிகிட்ருக்காங்க, நீங்கள் நினச்சா என்னை கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அன்னைக்கு காலையிலேயே எங்கள் மருமக அம்மா நீங்கள் கிளம்புங்க நம்ம போகலாம் அப்படின்னா. எங்கே போகலாமா அப்படின்னேன். நம்ம இட்டாலிக்கு போகிறோம் அப்படின்னா. எப்படி இட்டாலிக்கு நம்ம போக முடியும், பாஸ்போர்ட் இல்லாமல் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னால் மாமா அங்கே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற ஃபாதர் சொன்னாராம், நீ இங்கே இருக்கிறதுனால அம்மா இந்த உனக்கு இந்த பங்கு இங்கேருந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அம்மாவை, அதனால் இங்கே வர சொல்லடான்னு கத்தாருக்கு என்னை வர சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் இங்கேருந்து கத்தார் போய் அங்கேருந்து போய் 13 நாடு போப்புக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவர் பக்கத்தில் நாங்கள் நின்று ஜெபம் பண்ணிவிட்டு பேதூர் கலரை மேல் நின்று பூசை பார்த்துட்டு எல்லா இடத்தையும் எங்களை கூட்டிகிட்டு போய் நல்லா சுகமாக பார்த்து, ஏன்னா உனக்கு எக்கோ இல்லை, இதையும் ஆடுது, என்னென்னமோ சொன்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் பார்த்து இன்றைக்கி நல்ல சுகமாக இங்கே சேர்ந்துருக்கேன். அதுக்கு கடவுளுக்கு கொடான கோடி நன்றி. ஏசுக்கே புகழ், ஏசுக்கே நன்றி. வேறு யாராவது சொல்கிறீங்களா? உள்ளடந்த ஏதாவது பரிந்துரைகள் ஒரு வாங்க. என்னோடய பேர் கரோலின் கலா, கபிரியல்புரத்துலேருந்து வரேன். என்னோடய பையனுக்கு லாஸ்ட் மந்த்து 8ஆம் தேதி திடீர்னு 1 வீக் சாப்பிடாமல் இருந்தால், லூஸ் மோஷன் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஃபிக்ஸ் வந்துருச்சு அவனுக்கு. நாங்கள் ஹாஸ்பிட்டல் SM ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம். அப்போ அங்கே ரொம்ப சிவியர் ஆகிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து ஒரு டாக்டர் கூட்டிகிட்டு போய் நாங்கள் இது நம்ம ஜிஹெச்சுக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். போனோம். உள்ளே போனதுமே டாக்டர்ஸ் எல்லாருமே கையை விரிச்சிட்டாங்க. யாருமே எனக்கு ஒன்றும் சொல்லலை. நான் அந்தோனியார்கிட்ட சொன்னேன், அந்தோனியாரே இது நான் வரமிருந்து உனக்கிட்டே இருந்து வாங்கின குழந்த, எனக்கு நீ இந்த குழந்தைய நீ திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்தோனியார்கிட்ட வேண்டுனேன், மன்றாடுனேன். அந்த குழந்தை இப்போ எனக்கு நல்லபடியாக இருக்கானா. பிபி 200 ஏறிடுச்சு. அப்படிங்கும்போது பெரியவங்களையே காப்பாற்ற முடியாதேம்மா, நீ இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்கேம்மா அப்படின்னா. நான் அந்தோனியார்கிட்ட ஒரு உறுதியாக சொன்னேன், நீ எனக்கு இதுக்கு நீ கொடுத்த குழந்த, அதனால் எனக்கு திருப்பி நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்தோனியார்கிட்ட
நான் மன்றாடினேன். எனக்கு இந்த அந்தோனியார் என்னோட குழந்தைய திருப்பி கொடுத்துட்டாரு. அந்தோனியாருக்கு கோடி அற்புதர் அந்தோனியாருக்கு கோடான கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எனது பேர் நிர்மலா. நாங்கள் மேய்க்கல்பட்டி பங்குலேருந்து வர்றோம். இது சாப்பாடு பிள்ளைங்களுக்கெல்லாம் பரிமாறுறதுக்காக சாப்பாடு எடுக்கிறதுக்காக வெயிட்டான தட்டு ஒரு 4 தட்டை கையில் வச்சுட்டு என் பையன் அம்மான்னா இப்படி திரும்புறதுக்குள்ளே அந்த 4 தட்டுமே என்னுடைய கட்டை விரலில் வலது கால் கட்டை விரலில் அப்படியே விழுந்துருச்சு. விழுந்த வேகத்துக்கு ஒரே உயிர் போயிட்டு பிழைச்ச ஒரு மாதிரி ஒரே அழுக துடிக்கிறேன். அந்த விரலில் போய் விழுந்துருச்சேன்னு ஒரு நாள் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அக்கா பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போய் ஒரு ஊசி போட்டு விட்டாங்க. அந்த ஐஸ் கட்டியெல்லாம் வச்சோம், அப்பயும் தீரவே இல்லை. அப்புறம் 3வது வெள்ளிக்கிழமை ஐயா ஆலயத்துக்கு வந்து சாட்சிகள்லாம் பலவிதமாக சொன்னாங்க. ஐயா நானும் இந்த இடத்துல வந்து சாட்சி சொல்கிறேங்கப்பா அப்படின்னு இந்த என்னை வந்து உங்கள் தூய இரத்தமாக இறைவனுடைய இரத்தமாக நான் கருதி இந்த இடத்துல வைக்கிறப்பான்னு சொல்லி அந்த எண்ணெயை எடுத்து ஐயாட்ட வேண்டிட்டு அந்த கட்டை விரலில் வச்சுட்டு வீடு போய் உக்காந்துட்டு இப்படி சும்மா யதார்த்தமாக இயேசுவின் ரத்தம், ஜான் பீட்டர் ஐயா இயேசுவின் ரத்தம்னு வீடு ஃபுல்லாக அப்படியே ஒரே பிளாக்கு ரத்தம் எல்லாம் வெளியில் வந்துருச்சு. ஆண்டவருக்கு கோடா கோடி நன்றி. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, ஃபாதர் அந்தோனி ரொசாரியோ எங்களுடைய சபையிலுடைய இப்போ இருக்கிற சபை கப்புச்சின் மறை மாநில அதிபருக்கு உதவியாக இருக்கின்ற துணை அதிபர். அவருடைய அப்பாவுக்கு கணையத்தில் பிரச்சனை ஆயிருந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. ஐசியூவில் தான் இருக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இங்கேருந்து எல்லாம் போய் பார்க்க போனாங்க. அவர் கொஞ்சம் வயசானவர் தான், எனக்கு 80 வயது தாடியவர். அப்போது அதை எடுத்து பயாப்சிக்காக போனாங்க. போயிட்டு ஒரு டாக்டர் சொன்னாங்களாம், அவருக்கு வந்து கேன்சர் உடம்பு மூலம் பரவிடுச்சு, அதனால் இது 4வது ஸ்டேஜ், அதனால் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிருங்க சொல்லிட்டாங்க. அவங்க அம்மா வந்து ஜான் பீட்டர் சவரி நாயகமுடைய கல்லறைக்கு வந்திருக்காங்க முன்னாடி, இப்போ இல்லை. அவங்க என்ன செய்திருக்காங்க, அவரும் கேன்சர் இதில் மறித்ததுனால அவர்கிட்ட வேண்டியிருக்காங்க. அவருடைய புஸ்தகம் வச்சுருக்காங்க. அந்த புஸ்தகத்து மேலே அந்த ரிப்போர்ட் கொண்டு போய் வச்சு வேண்டுனாங்களாம். வேண்டிட்டு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இவங்களை விட்டு ஆதரவு இல்லை, எனக்கு இவங்க வேணும் எனக்கு சொல்லி கேட்டு ஜெபிச்சிருக்கிறாங்க. இப்போ போன வாரத்தில் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் கேட்டுருக்குறாங்க. அவங்களும் எல்லாம் பார்த்து ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு அவங்க டயாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஒன்றும் அறிகுறியே ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. முந்தின நாள் எனக்கு ஃபாதர் ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கு இந்த மாதிரி எனக்கு ஜான் பீட்டர் சவரி நாயகத்துடைய புஸ்தகத்து மேலே அம்மா வச்சு ஜெபிச்சிருக்கிறாங்க, அவங்க போய் பார்த்து அது கேன்சர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு ஜெபிப்போம், இறைவனுடைய பராமரிப்பையும் பெறுவோம் நம்பிக்கையோடு. இயேசுவுக்கே புகழ். நான் என்ஐடி துவாக்குடியிலேருந்து வரேங்க. எனக்கு வந்து 3 பசங்க. பெரிய பையனுக்கு வந்து உடம்பு முடியாமல் கேன்சர் ப்ராப்ளத்தில் இருந்து கிட்ட சத்தமாக பேசுங்க. எனக்கு 3 பசங்க. பெரிய பையனுக்கு வந்து உடம்பு முடியல, கேன்சர் ப்ராப்ளம். அதனால் பிள்ளை வந்து இறந்து போயிட்டாப்புல பையன், பெரிய பையன். அதனால் நான் ஏசப்பாக்கிட்டையும் அந்தோனியார்ட்டையும் கேட்டேன், என் தலைப்பிள்ளையே எனக்கு எடுத்துக்கிட்டீங்க, அந்த பிள்ளையை எனக்கு மறுபடி எனக்கு நீங்கள் பேர பிள்ளையாக கொடுக்கணுப்பா அப்படின்னு சொல்லி எனக்கு அந்தோனியார்ட்டையும் ஏசப்பாட்டை எனக்கு பெற்று கொடுங்கன்னு சொல்லி நான் அந்தோனியார்ட்டை நான் வேண்டிக்கிட்டேன். அதே மாதிரி எனக்கு உடனே 1 வருஷத்துலேயே என் 2வது பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு பேர பிள்ளைய என் பிள்ளை மாதிரியே என் பேர பிள்ளைய எனக்கு ஏசப்பா அந்தோனியார் கொடுத்துருக்காரு. அந்த கோடான கோடி நன்றி ஏசப்பாவுக்கு. அந்தோனியார் வந்து எனக்காக பரிந்து பேசி ஏசப்பாட்டேருந்து என் தலை பிள்ளைய பேர பிள்ளையா கொடுத்ததுக்காக நன்றி. இயேசுவுக்கே நன்றி. தொடர்ந்து நாம் நம்பிக்கையோடு இருப்போம். இன்றைய அந்த நாளிலே முதல் வெள்ளிக்கிழமையில் உணவு கொடுக்கின்ற குடும்பத்தினருக்காக நன்றி. திருவிரும்பிலிருந்து வந்திருக்கிற அவங்க பேர் ஜெசிந்தாவா, யார் உணவு கொடுத்த அந்த குடும்பத்திற்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். எழுந்து நின்று இறைவனுக்கு நன்றி சொல்வோம். நம்முடைய
இந்த ஒவ்வொரு முதல் வெள்ளிக்கிழமையிலும் இங்கே வந்து நம்முடைய திருப்பலியும் இந்த நற்கருணை ஆராதனையும் ஒளிக்காட்சியின் மூலமாக படம் எடுக்க வந்து ஒவ்வொரு முறையும் நமக்காய் இறை பணி செய்து கொண்டிருக்கின்ற திருவாளர் ஆனந்த் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இவ்விண்ணக கொடைகளால் நீர் ஊட்டமளித்தவர்களுக்கு நம்பிக்கையின் ஒளியை வழங்கியருளும். அதனால் நிலைவாழ்வின் மங்கா ஒளியை பகிர்ந்து கொள்ள எரியும் விளக்குகளோடு நாங்கள் என்றும் தயாராயிருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவு பெற்றது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் இன்று தேடினோம். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். என் நிறைந்த உதவிகளை பெற்று தந்த நீ எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகின்றாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்ந்து உந்தன் பாதத்தில் சகாய மாமரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. நன்றி பூக்கள் ஒன்று சேரும் உந்தன் பாதத்தில் சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீயே. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று முந்தன் புகழை பாடுவோம். தேடுமாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்று தேடினோம். பரிசுத்த நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவுளே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க.